அடுத்த விஷயம் அப்ப காட்டிகள் இருக்க எல்லா கொமனா எல்லா காட்டிகளையும் பார்த்து விடுவோம். இவை அடிக்கடி பரீட்சையில வினா போற விஷயம். பாருங்க என்ன வடிவா இருக்கு அந்த காட்டி, ரைட். அடுத்தது காட்டிய நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இண்டிகேட்டர். எல்லாமே சின்ன வகுப்புகளாம் வந்து விஷயம். சரியா? இண்டிகேட்டர்ஸ். இது இண்டிகேட்டர் இல்லையா? இதை பார்த்துருக்காது. சரி, ஒவ்வொரு விடயத்தையும் வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்ப ஏ லெவல்ல மேத்ஸ் அல்லாடி பயோ அல்லாடி ஈவன் கொமர்ஸ் படிச்சா கூட ஃபுல்லா நீங்க யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க போறீங்க. சரியா? சரி, நான் ஓகே, நான் இங்கிலீஷ் நம்ம என்ன இது மூணு படிக்க மாட்டேன் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்காதுங்க. ஆர்ட்ஸ் படிச்சாலும் என்ன இங்கிலீஷ் ஒரு பாடமா இருக்கணும். இங்கிலீஷ் பாஸ் பண்ணாதான் கிராஜுவேட் பண்ணி வெளியில வருவீங்க. சரியா? அப்ப அப்புறம் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்ச விஷயங்கள் பேர் முதல்ல இவ்வளவு எல்லாம் பேருது. அதான் நான் தமிழ்ல இருக்கிற வீடியோக்களை போடாம இங்கிலீஷ்ல கொஞ்சம் போட்டு விடுறேன். சரியா? எதிர்காலம் நோக்கி வாழ்றவன் தான் மனிதன், வழிப்படுத்துறவர் தான் ஆசிரியர், ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த pH 14 வீச்சு காணப்படும். இது அடிக்கடி பரீட்சையில வார வீணா, ரைட். அப்ப மறக்க கூடாது. ஒன்றுறாங்க ஜீரோ, ஆனா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு, ஆறு மட்டும் இருக்கிறத நாங்க சொல்லுவோம் அமிலங்கள். பிஹெச் எழுதுற பாருங்க, பி சிமால் ஹெச் கேபிட்டல் அப்படி போடுற அப்படி யோசிக்கிறேன். பி வேல்யூல எழுதணும் பவர் ஆஃப் ஹைட்ரஜன். உண்மையாவே பிஹெச் இந்த விரிவு பவர் ஆஃப் ஹைட்ரஜன், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிலாம் உங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஆனால் இல்ல, இந்த பிள்ளைய விளங்கி படிக்க ரைட். அப்ப ஒன்று ரெண்டு இது மட்டும் இருந்தால் என்னன்னு சொல்ல போறோம் நாங்கள் அமிலங்கள். ஏழு நடுநிலை. இப்ப 8 ல இருந்து 14 மூலம். கெவின் லோரன்ஸோ திருப்பி சொல்லுங்க. பூஜ்ஜியத்திலிருந்து 6 மட்டும் பூஜ்ஜியத்தை அமிலம். விடுவோம், அதை விடுவோம். ஜீரோ விட்டுட்டு ஒன்றுல இருந்து ஒன்று தொடக்கம். 6 மட்டும் அமிலம். ரைட். 7 வந்து நடுநிலை. 8 லிருந்து 14 மூலம். 8 ல இருந்து 14 மூலம். ரைட். இனி அதையே நாங்க சிறப்பா பார்க்க போறோம். ஒன்று ரெண்டு இருந்தால் வெண் அமிலம். மறக்காதீங்க, ஒன்றும் ரெண்டும் வெண் அமிலம். இந்த டெக்னிக்கல் வடிவ பாருங்க. 13 14 வெண்காரம். 13 14 வெண்காரம். எல்லாம் எழுத வேணும். சில பேருக்கு எழுத பஞ்சியா இருக்குது. நேர கூப்பிடுவேன், கொப்பியை கொண்டு வர சொல்லி. ரைட். ஒன்று ரெண்டு வெண்ணமிலம், 13 14 வெண்காரம். ஏழு நடுநிலை. ஏழு நடுநிலை. ஏழு நடுநிலை. ஒன்று ரெண்டு வெண்ணமிலம், 13 14 வெண்காரம். சரி. அஞ்சு ஆறு. அஞ்சு ஆறு நீங்களா சொல்லுங்க. அஞ்சு ஆறு. நமிலம். ம். அஞ்சு ஆறு மென்னமிலம். அஞ்சு மூன்று நாலு அஞ்சு ஆறு எல்லாம் வந்து அப்படி சொல்லலாம். ரைட். அப்ப அஞ்சு ஆறு வந்து அஞ்சு ஆறுனா பிஹெச். பிஹெச் அஞ்சு மாறும் மென்னமிலம். அப்ப எட்டு ஒன்பது எல்லாம் வந்து மென்கேரம். அவ்வளவு என்ன.
மின்காரம். ரைட். நிவேதன் இருக்கா சொல்லுங்க பாப்போம் இப்ப நான் சொன்ன விஷயத்த. ஒன்று ரெண்டு வெண்ணமிலம், 13 14 வெண்கேரம், 7 5 நடுநிலை, 7 5 5 இல்ல, 6 7 தான் நடுநிலை, 7 நடுநிலை. 5 6 மின்னமிலம், 8 9 மென்கேரம். டிரூசன் இருக்காரோ பக்கத்துல? இல்ல சார். வேற இல்லையோ? அதனோட ஆ ஆ அதனோட சரி சரி, ஓகே 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 ஓகே. ஆ. அப்ப இதற்காக சொல்லுவாம வந்து இந்த இப்ப நான் காட்டினதுக்கு பேர் வந்து என்ன, பிஹெச் தாழ்ந்த இருக்கிற பற்றிய வரப்போகுது, ரைட்டு. அடுத்த இன்னொரு விடயம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பிஹெச் தாள் ஒன்று இருக்குது. இந்த பிஹெச் தாளின் நிறம் வந்து மஞ்சள் கலரா இருக்கு. ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் தான் பிஹெச் தாள். இந்த மஞ்சள் கலர் பேப்பரை கொண்டு போய் என்ன தண்ணிக்குள்ள வச்சீங்கன்னா பேப்பர் என்ன நிறத்துல வேறுபட்டா பச்சை கலர்ல இருக்கு, பச்சையா மாறி. அதான் இந்த பச்சை கலர்ல அப்படி காட்டிக்கும். இதே மஞ்சள் கலர் பிஹெச் தாளை கொண்டு போய் ஆ ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல வச்சீங்கன்னு சொன்னால் அது கடுஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறும். அதே பிஹெச் தாளை என்ன எண்ணெயை வச்சுக்கல வெண்காரத்துக்குள்ள கொண்டு வச்சீங்கன்றால் இந்த கடும் நீலம் இல்லாட்டி கடும் ஊதான்றதுக்கு மாறும். அவ்வளவுதான் விஷயம். தெரியாது, அனிமேஷன் படம் தான், ரைட். இது சர்வதேச காட்டி என்ற காட்டி. அப்படி ரெயின்போ மாதிரி பம்பலா இருக்கு. ஸ்ட்ராங்லி ஆசிட்ன்றது வெண்ணாமிலத்தை சொல்றேன். நிதர்சனுக்கு பக்கத்துல யார் இருக்கிறது? நிதர்சன் பக்கத்துல யார் இருக்கிறது? ஒருத்தரும் இல்லை சார், அம்மா சார். ரைட்டா. பாருங்க அந்த மஞ்சள் மேல பேருக்கு மஞ்சள், சிவப்பா இருக்கு, மஞ்சள் நீளமா இருக்கு. அப்ப இது என்ன, என்னத்துக்குள்ள போடிடும், நீருக்குள்ள போட போயிடும். இது என்னத்துக்குள்ள போடிடும், ஏன் சிவப்பா வந்தது? அமிலத்துக்கு ஆமீனத்துக்குள்ள போடிடும், ரைட். ரைட். அடுத்தது லிட்மஸ் பேப்பர். என்ன தமிழ்ல சொல்லுங்க, லிட்மஸ் என்ன? பாசிச்சாயத்தாள். பாசிச்சாயத்தாள். இந்த பாசிச்சாயத்தாள் ரெண்டு இருக்குது. நீலமா இருந்தா நீல பாசிச்சாயத்தாள், சிவப்பு கலர் இருக்குது சிவப்பு பாசிச்சாயத்தாள். சரியா? இப்ப உங்களுக்கு இதுவரை இந்த சி- சிவப்பு கலர் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சிங்கிச்சாக்கு மேலதிகமா பாசிச்சாயத்தாள் சொல்லி தந்திருக்கேன். பாசிச்சாயத்தாள். பாருங்க, சிங்கிச்சா நான் சொல்லி தராமலே எல்லாருக்கும் தெரியும். பாசிச்சாயத்தால் பள்ளிக்கூடத்துல படிச்சு தெரியாது. ரைட். ம். பாருங்க, என்ன நீலமாக உள்ளுக்குள்ள வச்சவ இப்ப பாருங்க சிவப்பா மாறிட்டு. அப்ப ஏன் அப்படி மாறினதுன்னு சொன்னா அது காட்டி. பாருங்க அமிலத்தோட அப்ப அம்மா எழுதுங்க. பாசிச்சாயத்தால் ரெண்டு வகைப்படும். எனக்கு இடையில நிறைய அம்மா மேல இருக்கு. இப்ப அம்மா மேல சந்தோஷப்படுறது ஒரு விஷயம் சொல்லித்தார்.
அம்மா நீ சிவப்பு. அம்மா நீ சிவப்பு. அமிலம் நீல பாசிச் சாயத்தாலை சிவப்பாக மாற்றும். அம்மா நீ சிவப்பு. அப்ப அமில பதார்த்தங்கள் நீல பாசிச் சாயத்தாலை சிவப்பாக மாற்றும். அதான் இல்லாத முன்னு கண்டிலே பண்ண தெரியும். அம்மா நீ சிவப்பு. அம்மா சிவப்பு கலர் போட்டு தானே வைக்கிறவா. அப்பா நீ பச்சை கருப்பான்னு சொல்லி வீணாடி வேண்டாது. சரி, இனி மாறித்தானே பிள்ளை. சிவப்பை கொண்டு போய் சிவப்பை கொண்டு போய் எங்க வைக்கிற? காரத்துக்குள்ள வைக்கிற, அதான் மூலத்துக்குள்ள வைக்கிற. இப்ப சிவப்பு என்னவா மாறுது? நீலமா மாறுது. ஒன்றை மட்டும் படிச்சா சரிதானே, இலகுவா இருக்கும். ரெண்டையும் பாடமா வைக்கிற, அப்புறம் ரெண்டும் மறந்து. அப்ப சிவப்பு நீலமா வந்துச்சுன்னு சொன்னால் அது அமில பதார்த்தம். சாரி, மாறி சொல்லிட்டேன். நீலம். அம்மா நீ சிவப்பு. நீலம் சிவப்பா வந்துச்சுன்னு சொன்னா அமில பதார்த்தம். சிவப்பு நீலமா வந்துச்சுன்னு சொன்னா கார பதார்த்தம். அவ்வளவுதான். இது பாத்துட்டேன் முதலே. பினோப்தலின். பாருங்க. மென் சிவப்பா வருது. நிறமற்றதுல இருந்து மென் சிவப்பு வருது. ரைட், இதான் புதார் கவனி. இதுக்கு பேர் எழுதி கொள்ளுங்க. மெதையில் செம்மஞ்சள் மூன்றாவது காட்டி, நாலாவது காட்டி. அப்ப பிஹெச் தால் ஒரு காட்டி, அடுத்தது பினோப்தலின் அடுத்த காட்டி, அடுத்தது பாசிச்சாயத்தால் இன்னொரு காட்டி, அடுத்தது மெதையில் செம்மஞ்சள். மெதையில் செம்மஞ்சள். மெதையில் செம்மஞ்சள். அது பாவம் பேருக்கு ஏற்ற மாதிரி அதே நிறம், நல்ல குணம். என்ன நிறம் அப்ப அது? என்னடா நிறம்? இந்த நான் படிப்பிக்கிற விஷயம் உங்களோட புக்ல செம் இருக்காம வரும். நான் படிப்பிக்கிற விஷயம் உங்களோட புத்தகத்துல இருக்கா? இல்லையா என்ன? மாம்சம் மாம்சம் கட்டிக்கா. எத்தனையாம் பக்கம்? 228. 228. அப்ப சொல்லப்ப நல்ல பிள்ளை. மெதேட் செம்மஞ்சள் அமிலத்தோட என்ன நிறம்? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம். இப்ப பிள்ளைங்க அதுல ஸ்ட்ராங் ஆசிட்டோட சிவப்பு நிறம். அப்ப மூலத்தோட என்ன நிறம்? மஞ்சள். மஞ்சள் நிறம். அப்ப காட்டி செம்மஞ்சள் இருக்குது. அப்ப இப்படி இலக்குவா ஞாபகம் வச்சுக்கலாம். செம்மஞ்சள் என்றால் பாரு, நான் சொல்லி தர விஷயத்த ஐடியா எடுத்துக்கொள். செம்மஞ்சள் என்றால் சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தா தான்டாப்பா செம்மஞ்சள் வரும். சரியோ? செம்மஞ்சள் எப்படி வரும்? சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தால் வரும். அப்ப மெதேல் செம்மஞ்சள் என்ன நிறம் என்றால் அமிலத்தோட சிவப்பு, மூலத்தோட செம்மஞ்சள். இப்போ உனக்கு அருமையா இருக்கும். மெதேல் செம்மஞ்சள் அமிலத்தோட சிவப்பும் மூலத்தோட மஞ்சளும். மெதையில் செம்மஞ்சள். நான் படிப்பிக்கிறது விளங்கு கொண்டு பார்க்க அந்த வயசான அம்மாக்கள் அப்பாக்களை கேட்டாலே சொல்லிவினான். எல்லாம் அக்குவர் ஆணிவர சொல்லப்படுது. அப்ப இந்த 3 காட்டி நம்மளே உங்களுக்கு தேவை. சரி, 4 காட்டி தான் உங்களுக்கு தேவை. அப்ப காட்டிகள் தொடர்பாக ஒரு பூரண விளக்கம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? கொண்டு போய் நல்ல வடிவா திருப்பி அவ்வளத்தையும் பார்க்க வேணும். இதுல கேள்விகள் பறக்கும். சரியா? ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் இன்றைக்கு காட்ட போறோம். இன்னொரு விடயத்தை பார்க்க போறோம். சரியோ? இந்த யூடியூப்ல வீடியோ போகிறதுக்கு ஜகமான டேட்டா எல்லாம் காட்டுப்படுது. வடிவா பார்த்து கொள்ள வரும், கேள்விகள் வரும். அடுத்தது எஃபி.
சரியா? துருப்பிடித்தலுக்கு என்னன்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல? யாரு தெரியும் என்ன? இது நாங்க இப்ப பார்க்க போறோம் வந்து இரும்பு பிரித்தெடுத்தல். வடிவ கவனம். இரும்பு பிரித்தெடுக்கிற விளையாட்டு பார்க்க போறோம். என்னடாப்பா? எக்ஸ்ட்ராக்ஷன் என்றா பிரித்தெடுக்கிறது. இது ஒரு அனிமேஷன் படம் தான். நான் நேரடியா பார்க்கணும் தான் பார்ப்பேன். எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ஷன் என்றால் பிரித்தெடுத்தல். இந்த இருக்கு இப்படி பெரிய பெரிய இதாக தான் இருக்குமே. படம் தெரியுதா? கதைக்கு வரும் எல்லாம் நிப்பாடி விட்டுறோம் bro. நிப்பாட்டிட்டு படம் வந்து எல்லாம் கேள்வி 2016 நிப்பாட்டுறதோ படம் தெரியுதுன்னு கேட்டேன். இல்ல சார். யாருக்கு இல்லைன்னு சொன்னது? வீடியோ ஃபுல்லா ஒன்னா இல்ல பாக்க. சரி, இது சாம்பிள் ஜூஸ். சரியா? இப்ப லைம் ஸ்டோன்டா சுண்ணாம்பு கல். இப்ப ஊதுலேக்கிற என்னத்தை போட போயணும்டா ஒன்று சுண்ணாம்பு கல்ல போட போறேன். ரைட். அடுத்தது என்ன? கேட்கரின்னு சொல்றது. கோக். கேட்கரி. காபன். சீதா. அடுத்தது காவனை பொடி. கேட்கரி. முதல்ல ஒன்றை போட்டிருக்க வேணும். காட்டையில் என்னத்தை போட்டுக்கணும்? அந்த ஆக்சைடு இருக்குதானே? ரைட். இரும்பு Fe2O3. அப்ப இரும்பு பிடித்தெடுப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் மூன்றும் நாம் வச்சுக்கொள்ள வேணும். ஹெர்மடைட்டு, அதாவது Fe2O3. Fe2O3. அடுத்தது கால்சியம் கார்பனேட் CaCO3. அடுத்தது கேட்கரி. மூன்றையும் போட்டு பாருங்க கொஞ்சம் 2200 கேள்வி. நாங்கள் முதல்ல ஒரு கேள்வி பார்த்து நாங்கள் வெப்பநிலை வீச்சிடலாம் பாக செல்சியஸ்ல இருந்து. போட்டு எரிக்க வேண்டியதுதான். அப்ப கார்பன் ஆக்சைடு வருது. இவர் சமப்படுத்தினதுக்குள்ள நாங்கள் அறையெல்லாம் போட்டு சமப்படுத்துறது நாங்கள் முடுகல்ல தான் சமப்படுத்துறாங்க. அப்ப அந்த அறையை இல்லாம ஆக்கணும்டா பஞ்சம் இல்லாம எல்லாத்தையும் டெண்டால பெருக்கிட்டோம்டா சரி. அப்ப பழமையா நாங்க அப்படித்தானே பாக்குறோம். நாங்க ரெண்டு கார்பன் என்ன சக ஆக்சிஜன் அது சுகமான வேலை. அது சி சக ஓட்டு CO2. அடுத்தது என்ன அது உங்களுக்கு தெரியும். ரைட், நான் பார்ப்போம் இதை. இது கார்பன் ஆக்சைடு வருது. இந்த சமப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் என்ன குழப்பற சமப்படுத்துறது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு நீங்க அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பேரும். ரைட். Fe2O3. Fe3O4 பேர் உங்களுக்கு இல்லை ஆனா இருக்காது. ரைட். இதான அந்த ஸ்லெக்ன்னு சொல்ல வேற அப்படி கழிவு. CaO சக SiO2 CaSiO3 ஸ்லெக். அப்படியே அப்படி வேறுதல் வேறும். இது ஒரு தாழ்த்தல் தாக்கம். இரும்பு பிரித்தெடுத்தல் ஒரு தாழ்த்தல் தாக்கம். அதே மாதிரி ஒரு அக வெப்பநிலை தாக்கம். அதுக்கு வெப்பத்தை கொடுக்க வேணுமே நம்ம. இரும்பு பிரித்தெடுத்தல் தாக்கம் பாருங்க இந்த படங்களோட பார்க்கலாம் அப்படியே மனதுல பதிஞ்சிடும். சரியா? இது எத்தனை தரம் படிச்சு எங்க படிச்சு நிக்கா. இதுதான் இந்த உண்மையான விஷயம்.
இவா இல்ல. இவா பார்த்தா இடுப்பு பிரித்தெடுக்கிற மாதிரி இல்லை தானே. ரைட். இப்ப என்ன காட்டினோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே இரும்புல இருக்குது. காரா இருக்கலாம், பாலமா இருக்கலாம், கோபுரங்களா இருக்கலாம், எல்லாம் இந்த என்ன நிறைய பொருட்களை பற்றி காட்டி. இப்படியெல்லாம் ஏதாவது வாகனம் எடுக்க வேணும்னா கொஞ்சம் படிக்க வேணும். இதுல முடிச்சு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி படிக்க வேணும். ம். இது அமெரிக்கால ஒரு என்ன இரும்பு சுரங்கம். இந்த வெங்கன நீங்க பாத்தீங்கன்னா இங்க செம்பாட்டு மண் இருக்கும், செம்மண் இருக்கும், ஏன்னா நிறைய இரும்பு இருக்கு. இப்ப இங்கெல்லாம் நாங்கள் இரும்ப பிரித்தெடுக்கிற சாத்திய கூப்பாடெல்லாம் இருக்கு. ஆனால் அங்க யோசிக்க போக மாட்டான். ரைட். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா அந்த மண்ணை சோதிப்பிட முடியும். அந்த மண்ணில் எவ்வளவு எத்தனை இவ்வளவு Fe2O3 போதுமா இருக்கா என்று அந்த செக் பண்ணி முடியத்தான் அதை எடுப்பினும். அதுவரெல்லாம் நிறைய ஃபுல் ப்ரொசீஜர் காட்டிடும். ரைட். இதான் விஷயம். படியா பாரு. இப்ப கையால் எல்லாம் எடுத்து கொட்டு இல்லாத இப்ப அதுக்கெல்லாம் இயந்திரங்கள் இருக்குது. அப்போ வந்து என்னது இரும்பு தாதை எடுக்கு. இரும்பு தாதை எடுத்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சிருப்பாங்க. என்னது கற்கரி, கால்சியம் கார்பனேட்டு. ரைட். ஆனா மிகப்பெரிய வெப்பத்தை கொடுக்குறது அதான் படிக்க பண்றாங்க. மிகப்பெரிய வெப்பத்தை கொடுக்க என்ன செய்யும்னா அங்க எல்லாம் பிரிகை அடையும். இந்த தாக்கம் நடக்கும். சரியா? 65 tons. டொன் என்ன தெரியும் தானே? ஒரு டொன் என்னது 1000 கிலோகிராம். அப்ப 65,000 கிலோகிராம். பாத்தீங்களா? இப்ப எங்கண்ட ஊர்ல பொம்பளை பிள்ளைகள் அம்மான சீலியை கட்டிப்பிச்சு கொண்டு இருக்க. அதே போல எல்லாம் செய்யணும் என்ன? ரைட். உலவாழையில இருந்து நிறைய விஞ்ஞானிகள் ஸ்டடி சென்டர்ல இருந்து உருவாக்கப்படும். ரைட். இதுக்குதான் இந்த முயற்சி. அதான் நொறுக்கி தள்ளுது மேற்பரப்பை கூட்டுறதுக்கா. இதுதான் மேக்னடைட். பாருங்க. ஹெர்மடைட், மேக்னடைட் ரெண்டு இருக்கு. உங்களுக்கு ஹெர்மடைட் தான் இருக்கு. பிறகு நீ அந்த பாருங்க இவ்வளவு மெஷினரி என்றதுல இப்ப செறிவாக்கின. இப்ப தேவையில்ல எல்லாம் இப்போ கழிவுகள் எல்லாம் போக போகுது வெளியில. வாங்களா? எவ்வளவு செட்டப் நடந்தா நாங்களுக்கு இது வேறு. நாங்கள் இருக்க மாதிரி இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு
என்ன இன்னொரு வறுமை இருக்குது. இந்த படங்கள் எல்லாம் நல்ல வடிவ சிலர் ஆவண வடிவ பார்ப்போம். இதுல என்ன நடக்குன்னுட்டு சொல்றான். ரைட், இதெல்லாம் பார்த்து பழகும். சரியா? ரைட். இந்த இப்படிய நிறைய விஷயங்கள் எல்லாம் காட்டியிருக்கு. கோபிசங்கர் எல்லாம் விளங்கிச்சா வடிவா? ஓம் சார். படம் சூப்பரா இருந்துச்சா? ஓ இதெல்லாம் குடும்ப திரைப்படங்கள் நல்ல வடிவா இருந்து பார்க்கலாம். ஒருத்தர் பிரச்சனை வராது, சந்தோஷமா இருந்து பார்க்கலாம். தலையில கை வைக்க கூடாது. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க இரும்பு பிரித்தெடுத்து பார்த்திருக்கிறோம், காட்டிகள் வடிவ பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப பல விடயங்கள் இன்றைக்கு கற்றுக்கிறோம். கொண்டு போய் எத்தனை கேள்வி மட்டும் முடிச்சிட்டோம் கோபிசங்கர்? பார்க்காம சொல்ல வேணுதெல்லாம். 31 31 கேள்வி. 31 முடிச்சிட்டோமோ? 31 முடிச்சிட்டோமோ இல்லையா? அப்புறம் என்ன 30. சரியா? ஓகே, அப்ப நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ரைட், கலந்து சிந்திப்போம். நன்றி. Thank you, sir. எஸ், வெல்கம். Thank you, sir. தேங்க்யூ சொல்லிக்கலாம். ரைட்.